தேவனுடைய நாமம், அவர் நாமம் என்கிற தலைப்புல நம்ம தேவ வார்த்தைகளை கேட்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் நாமம் அப்படின்னா இயேசுவின் நாமம். அவர் நாமம் என்றால் யெகோவா தெய்வத்துடைய நாமம். இன்னொரு அவர் நாமம் அப்படின்னா பரிசுத்த ஆவியின் நாமம். அல்லேலூயா சொல்லுவோமா. சோ இந்த நாமத்திற்குள் இருக்கிற மகிமை, இந்த நாமத்தின் வல்லமைகளை அடுத்த வாரங்களா தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். இன்றைக்கு அவர் நாமம் என்கிற தலைப்புல தேவ வார்த்தைகளை நம்ம கவனிப்பதற்காக முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது கவனமாய் கேட்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கவனமாய் கேட்கலாம். அவராலே அன்றி வேறே ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. எல்லாரும் சபை சேர்ந்து சொல்லுங்க. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. புரியுதா? இது பைபிள்ல உள்ள வார்த்தை. இதை பார்த்து கொண்டிருக்கிற வேறு திருச்சபை மக்களுக்கும் நான் உபதேசம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இவங்க இயேசுங்கிறாங்க, மற்றவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யறது? குறிப்பாய் கத்தோலிக்க சபைகளில் உள்ளவங்களுக்காக, இதை பார்க்கிற அப்படிப்பட்ட ஜனங்களுக்காகவும் நான் விளக்கமா எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. சரி, இயேசு கிட்ட ரட்சிப்பை வாங்கிக்கிட்டு ஜெபத்தை வேற வழி அதாவது கொண்டு போகலாமா? அதுக்கும் வேதத்துல இடம் இல்லை. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் வாயிலாக பிதாவாகிய தேவனுக்கு போவதுதான் நீதி. வேதத்தின்படி அதுதான் நீதி. ஏன் நீதி ஆகுது? ஏன் இயேசு மத்தியஸ்தரா ஏன் இடையில இருக்கிறாரு? அவர் விளக்கரையும் கொடுத்தார். ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியராக வந்தார். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டையும் மிங்கலாக்கி பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம்தான். புதிய ஏற்பாட்டுல கொஞ்சம் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டுல அதே விஷயம் வேறு விதமா அவங்க கடைபிடிச்சு வந்திருப்பாங்க. கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு தேவ ஆலயத்துல ஆசாரியன் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் ஆலயத்துக்குள்ள போக முடியும். லேவியர்களும் மற்ற அங்க கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவங்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நின்றுவாங்க. ஆனா ஒரே ஒரு மனிதன் வருஷத்திற்கு ஒரு முறை இந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரமாக ஆடுகளையும் கடாக்களையும் பலி கொடுத்து அதில் உள்ள இரத்தத்தை அந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்வாரு? யாரும் போகக்கூடாத பரிசுத்த ஸ்தலமாகிய மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற தேவ ஆலயத்தில், அதாவது அதுதான் முக்கியமான இடம். அங்கதான் ஷக்கினாவின் மகிமை தேவ ஆலயத்துல பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தது. உடன்படிக்கை பெட்டி அங்க இருந்தது. மோசேயுடைய பெட்டி, ஆரோனுடைய துளிர்த்த கோல் அங்கு மறைவாய் வைக்கப்பட்டிருந்தது. அதை காக்கிற தேவதூதர்கள் அங்கு இருந்தார்கள். அந்த அறைக்குள்ள வேற யாராவது போனா உயிரோட வெளியே வரமாட்டாங்க. அவ்வளோ பயங்கரமான மகிமை நிறைந்த ஒரு ஸ்தலம். அழைக்கப்பட்ட பிரதான ஆசாரியனை தவிர அங்க போக முடியாது யாருமே. பிரதான ஆசாரியனும் அந்த அறைக்குள்ள போவதற்கு அவர் செய்ய வேண்டிய ஃபார்முலா நிறைய இருக்குது. அவர் சரீரத்தை ஒடுக்கி, அவர் அதற்கு உபவாசம் எடுத்து ஜெபித்து, நீர்ல மூழ்கி, அழுக்கு தீர குளித்து, நல்ல வெளுத்த வஸ்திரங்கள் அணிந்து, கபடற்ற உள்ளத்தோட தான் அங்க உள்ள போகணும். அவர் ஏதாவது தப்பிதம் செஞ்சுட்டுலாம் அங்க உள்ள போனார்னா அவர் போகும்போதே அவருடைய இடுப்பு பகுதியிலையோ அல்லது காலிலையோ கயிறை கட்டி தான் உள்ளே அனுப்புவாங்க. ஒருவேளை கர்த்தர் கோபம் அவங்களை அடிச்சிருச்சுன்னா அவங்கள எடுக்கிறதுக்கு அடுத்த உள்ள போக முடியாது. அப்போ அந்த கயிறு வழியா என்ன செய்வாங்க? பிரதான ஆசாரியனுடைய அடிக்கப்பட்ட, கர்த்தரால் அடிக்கப்பட்ட அந்த மனுஷனுடைய சடலத்தை எடுக்கிறதுக்காக அவங்க அப்படியெல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. அப்போ அங்க அதுக்குள்ள யாரும் பிரவேசிக்க முடியாது. பிரதான ஆசாரியனாக அழைக்கப்பட்ட ஒருவனை தவிர அதற்குள்ள யாரும் போய் செயல்பட முடியாது, கூடாது. அதனாலதான் சாமுவேல் அந்த வேலையை செய்யும் போது, சாமுவேலுடைய வேலையை சாமுவேல் வர தாமதமானனால யார் எடுத்துக்குவா தெரியுமா? ராஜாவாகிய சவுல் எடுத்து செய்வார். அந்த வேலைய சாமுவேலுக்காக தாமதமானாலும் காத்திருந்திருந்தா ஒருவேளை ராஜாவுடைய ஸ்தலத்துல சவுல் அநேக காலம் இருந்திருக்கலாம். ஆனா இவர் என்ன செய்யல?
கடவுளுடைய வேலை, கடவுளுடைய வேலைக்காரனுடைய, அதாவது தேவனுடைய தீர்க்கதரிசியுடைய வேலைய இவர் எடுத்து செய்ய போனதுமே சவுளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி விழுந்தது. அன்னைக்கே ஆண்டவர் தூக்கி எறிஞ்சார் சவுலை. அன்னைக்கே தாவீது என்கிற மனுஷனை தெரிந்து கொண்டார். அப்போ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவதற்கு ஒரு நபர் தேவைப்பட்டார். அவங்க பிரதான ஆசாரியர் என்று அழைக்கப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டுல அந்த சடங்காச்சாரங்களை எல்லாம் இயேசு என்ன செய்தாரு? தன்னுடைய சரீரத்தின் வழியாக மாற்றினார். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நம்ம நேரடியாக அவரை ஆராதிக்கிறோம், நேரடியாக அவரை தொடர்பு கொள்ளுகிறோம். நேரடியாக யார்? இயேசுவின் வாயிலாக பிதாவோடு நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டு. இப்ப இயேசுவை வணங்கணுமா பிதாவை வணங்கணுமா? இயேசுவை தான் வணங்கணும். இயேசுவின் வாயிலாக பிதாவை ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல நம்ம இயேசுவை விட்டுட்டு பிதாவை நேரடியா ஆராதிக்கலாமா? அது ஒரு தவறான உபதேசம். அப்படிப்பட்ட சில சபைகளும் உண்டு. அதுல நீங்க போய் பங்கு கொள்ளக்கூடாது. உங்கள் ஜெபங்கள் வெறுமையாய் போகும், உங்க பிரயாசங்கள் வெறுமையாய் போகும். இயேசுடைய வருகையில கைவிடப்பட்டுடுவீங்க. மரணத்துக்கு பிறகு பாதாளத்துல போய் விழுந்துடுவீங்க. இயேசு சந்திக்க முடியாது, தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப பிதாவையும் ஆவியானவர் விட்டுட்டு இயேசுவை மாத்திரம் ஆராதிக்கலாமா? அதுக்கும் வேதம் இடம் கொடுக்கல. இந்த மூன்று பேரையும் ஒன்றாக வைத்து, மூன்று பேரும் ஒன்றாக கலந்திருக்கிறார்கள் என்று நம்பி, மூன்று பரிமாணத்தில் இருக்கிற ஒரே மெய்யான கடவுளை ஆராதித்தா மாத்திரம்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? விமோசனம் உண்டு. சில சபைகள்ல பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரிக்க மாட்டாங்க, சில சபைகள்ல பிதாவை அங்கீகரிக்க மாட்டாங்க, சில சபைகள்ல பரிசுத்த ஆவியானவரை இயேசு விட்டுட்டு பிதாவை மாத்திரம் அங்கீகரிப்பாங்க. எல்லாமே கள்ள உபதேசம். அப்படியல்ல வேதம் சொல்லுகிறது. மூவரையும் ஆராதிக்கணும், மூவரையும் நம்ம என்ன செய்யணும்? அவங்க வார்த்தைகளின்படி, அவங்க கட்டளைகளின்படி அவரை பின்தொடரணும். இந்த மூவரும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஆராதிப்பதற்கு எத்தனை பேர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. இந்த மூன்று பேரை தவிர இயேசுவுக்கு கூட பணிபுரிந்தவங்களை நான் ஆராதிக்கலாமா? இயேசுவை பெற்றெடுத்தவங்களை நான் ஆராதிக்கலாமா? இயேசு கூட ஊழியத்தில் இருந்தவங்களை ஆராதிக்கலாமா? கிடையாது. வேதம் அப்படி நமக்கு இடம் கொடுக்க கிடையாது. தெரிந்து கொள்ளணும், நல்ல நன்கு வேதத்தை புரிந்து கொள்ள. இதை பார்த்து கொண்டிருக்க கத்தோலிக்க சகோதர சகோதரிகளுக்கு இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த செய்தியின் வாயிலாக கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. ஏன் இந்த பெந்தகோஸ்த சபைகள், ஏன் இந்த ஆங்கிலிக்கன் சர்ச், சிஎஸ்ஐ சபைகள் எல்லாம் இயேசுடைய நாமத்தை மாத்திரம் ஆராதிக்கிறாங்க? ஆராதனைக்கு உரிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அவர் வாயிலா தான் நமக்கு எல்லாமே, எல்லா நன்மைகளும் வந்து சேருகிறது. எபிரேயர் புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பிரதான ஆசாரியர் என்று சொல்லி. ஆமென் சொல்லுவோமே. எபிரேயர் புஸ்தகத்தில் அவருடைய ஆசாரியத்துவத்தை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நமக்கு அருளப்பட்ட ஆசாரியர் அவர், பிரதான ஆசாரியர். சரியா? அப்ப மத்தியஸ்தராக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? இடையில ஜனங்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மத்தியஸ்தராக யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். இயேசுவின் வாயிலா தான் நம்முடைய ஜெபங்கள் பரலோகத்துக்கு போகும். இயேசுவின் வாயிலா தான் ஜெபங்கள் நமக்கு திரும்ப பதிலை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோமே. அதனாலதான் அவரை அன்றி, இந்த வசனத்தை மேல பாருங்க, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. சொல்லுங்க, ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் சொல்லி கொடுத்திருக்கிறேன்? மீட்பு, பாதுகாப்பு, வேலி அடைத்தல் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதான் சொல்லுவேன் அடிக்கடி, ஒரு பள்ளத்துல விழுந்த, ஒரு குழிக்குள்ள விழுந்த, பாதாளத்துக்குள்ள விழுந்த ஒரு மனுஷனை அந்த இடத்துல நின்று யார் அந்த மனுஷனை தூக்கி விட முயற்சி செய்து மேல தூக்கி விடுகிறாங்களோ அவங்க யாருங்க? விழுந்து கிடக்கிற அந்த பாதாளத்துல அல்லது குழியில விழுந்து கிடக்கிற அந்த மனுஷனுக்கு அந்த நேரத்துல கை கொடுத்து தூக்கி விடுகிறாங்க பாருங்க, அவங்க தான் யாருங்க? ரட்சகன். ஆமென் சொல்லுவோமா? நாமளும் அகால பாதாளத்துல விழுந்து, பல பாவத்தின் குழிகள்ல விழுந்து, பலவிதமான அக்கிரமத்தின் பாதையில விழுந்து கிடந்த போது இந்த சுவிசேஷத்தின் ஊடா நமக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததுனால இப்ப நம்மள மீட்டெடுக்கிறவர் யாரு? பாவக்கரையிலிருந்து மீட்டெடுக்கிறவர் யாரு? அக்கிரமத்தின் மிகுதியிலிருந்து நம்ம மீட்டெடுக்கிறவர் யாரு? தண்டனைக்குட்படுத்தப்பட்ட நம்மை மீட்டெடுக்கிறவர் யாருன்னா நமக்கு இயேசு தான் மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த இயேசுவே அல்லாமல் ரட்சிப்பு வேறொருவராலும் அல்ல. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நல்லா கவனிங்க, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும்
மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இத கத்தோலிக்க திருச்சபை மக்கள் தயவு செய்து காது கொடுத்து கேட்கணும். இந்த உண்மையை நீங்க புரிந்து கொண்டா மாத்திரம்தான் நீங்க வேதத்திற்கு நேராக திரும்ப முடியும். வேதத்தின்படி உங்களுக்கு உண்டான வாழ்க்கை அமைப்பு வந்து சேரும். வேதத்தில் சொல்லப்பட்ட பரலோக ராஜ்யமும் உங்களுக்கு சொந்தமாகும். நம்ம நினைக்கலாம், முன்னோர்கள் இப்படிதான் ஆராதிச்சாங்க, முன்னோர்கள் இப்படிலாம் வணங்குனாங்க, நான் வணங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வேதத்துல மறைக்கப்பட்ட உண்மையை எங்களை போன்ற திருச்சபை ஊழியர்கள் தான் என்ன செய்வாங்க, எடுத்துரைத்து தவறாய் நீங்க போக கூடாதுன்னு சொல்லி உங்களை நல்வழிப்படுத்த தான் சபைகள், ஐக்கியம், ஜெபம், உபவாச கூடுகை அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் திருச்சபையில ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அவைகளை நாம் செய்து வருகிறோம். ஆமீன் சொல்லுங்க. இப்ப அவரால அல்லாம வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு அல்ல, வானத்தின் கீழெங்கும், அப்படித்தானே, வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அழகாக புதிய ஏற்பாடு போதிக்கிறது. ஆமென் சொல்லுவோமே. அப்ப நீங்க நம்பணும். இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை நீங்க நம்பாம யாரோ சொல்லி கொடுத்ததை பாரம்பரியமா நான் செய்து வர்றேன், இது என்னை ரட்சிக்கும், இது காக்கும், என்னை வழி நடத்தும், இது ஆசீர்வதிக்கும். ஆசீர்வாதம் வேண்டாம், வரலாம், அது உலகத்துல கிடக்கிறவைகள். ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை தவிர அல்லது இயேசுவை விட்டு வேற விதமான நபர்களுடைய பெயர்களை சொல்லி நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த ஜெபங்களை நீங்கள் ஏறெடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்க ஜெபங்களுக்கு என்ன இருக்காது, பதில் இருக்காது. ஆவிக்குரிய விதத்தில் நீங்க எந்த விதத்திலும் வளரவும் முடியாது. ஆவியானவர் உங்களோடு இடைப்பட முடியாது. இந்த 3 நாமங்களும் உங்களை ஆசீர்வதிக்க கூடாமல் போகிறோம். காரணம் என்னன்னா, அததான் வேதம் பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடுடைய கடைசி வரைக்கும் என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு ஒப்பாக ஒரு நாமத்தை, ஒரு சொரூபத்தை, யாதொரு விக்கிரத்தையும் ஓவியத்தையும் உண்டு பண்ண வேண்டாம் என்று கட்டளைகள்ல 10 கற்பனைகள்ல கட்டளையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை படிச்சும் கூட நம்ம புரிந்து கொள்ள முடியலையா? 10 கற்பனைகள் வேற கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியம். இந்த கற்பனைகள்ல ஒன்று அவரை அல்லாமல் வேறொரு நாமம் அல்ல, அவருடைய நாமமே அல்லாமல் நமக்கு வேறு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை. என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இயேசுவை தவிர இந்த பூமியில நீங்க யாரை நீங்க நம்பி தெய்வம் என்று வணங்கினாலும் அது உங்களுக்கு வேறு தேவர்கள். நீங்க 10 கட்டளையை மீறி பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். போர்வையில, கிறிஸ்தவ போர்வையில நம்ம இருக்கலாம், கிறிஸ்தவர்களை போல தோற்றம் அளிக்கலாம், ஆனால் நீங்கள் முழுமையான கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவும் முடியாது, பரிபூரணத்தை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் முடியாது. மரணத்திலே மீட்பு என்கிற ரட்சிப்பு என்கிற கர்த்தருடைய சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்குள் நீங்கள் பிரவேசிக்கவும் முடியாது. மரணத்திலே கைவிடப்படுவீர்கள், அகால பாதாளத்திலே விழுவீர்கள், இரவும் பகலும் அங்கு வேதனை உண்டாயிருக்கும் என்று வேதத்தின் அடிப்படையில் இயேசுவின் சொற்படியில் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் உங்களுக்கு போதிக்கிறேன். அவரை அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு சொல்லுங்க கொடுக்கப்பட அழுத்தமா சொல்லுங்க, கொடுக்கப்படவில்லை. நான் மோட்சலோகம் போகணுங்க, நான் பூமியில வாழும் போது எனக்கு பாதுகாப்பு தேவைங்க, என்ன இயேசு வழி நடத்தணுங்க. ஒரே ஒரு நாமம், அவருடைய நாமம் மாத்திரம்தான். ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவோடு மாத்திரம்தான். இன்னைக்கு உலகத்துல பல விதமான வழிபாடுகள் இருக்குது. ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு விதமான விக்கிரக அமைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டில் பாத்தீங்கன்னா கலாச்சாரம் இருக்குது. கிறிஸ்தவ நாடுகளை தவிர நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல விதத்தில் கிறிஸ்தவ நாடுகள்ல கூட விக்கிரகங்களை தெய்வமாக நம்பி கிறிஸ்தவ ஆலயங்கள் போல இருக்கும், விக்கிரகங்களை தெய்வமாக நம்பி விக்கிரகங்கள் என்னை காப்பாற்றும், விக்கிரகங்கள் எனக்கு என்ன செய்யும், நன்மை செய்யும் என்று நம்பி இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, கெட்டு போறாங்க. அதனாலதான் நம்முடைய ஆலயத்தை பாருங்க, எந்த ஒரு விதமான என்ன இருக்காது, சொருப வழிபாடு இருக்காது,
எந்த ஒரு விதமான மற்ற தவறான அணுகுமுறை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்காது. கடவுள் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவரு ஆவியா இருக்கிறார். சரியா? ஆவியா இருக்கிறார். வேதத்தில் எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். இந்த வார்த்தையும் ஆவியா இருக்கிறார், எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு நம்புகிற நம்பிக்கை தான் விசுவாசம். இந்த விசுவாசத்துல நம்ம பயணிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. சரி, கர்த்தருடைய நாமத்திற்குள் இருக்கிற மகிமையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாதபடி பல காரியங்கள் இருக்கு. வெளி தேசங்கள்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ நாடுகளா தான் இருக்கும். பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அங்க யார் இருக்க மாட்டாரு? கிறிஸ்து இருக்க மாட்டார். ஒரு இங்கிலாந்து தேசம் நினைக்கிறேன், ஒரு தேசத்துல ஒரு சகோதரி வெளியா அமர்ந்திருக்கிறாங்க. அவங்க கண்களுக்கு ஒருவர் வெண்மை வஸ்திரம் அணிந்த ஒரு நபர் தெரிகிறாரு. உள்ள ஆராதனை நடக்குது, ஆனா அவர் வெளியே நின்று கொண்டிருக்கிறாரு. இந்த சகோதரி கூர்ந்து பார்க்கும்போது கிறிஸ்துவுடைய சாயலா தெரியுது. சகோதரி பக்கத்துல போயிட்டு, நீங்க உள்ள போய் அமரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு இயேசு பதில் சொல்லுகிறாரு, உள்ள ஆராதனை நடக்குது, ஆனா என்ன வெளியே வச்சுட்டு உள்ள ஆராதனை நடக்குது. நான் அங்க உள்ள இல்ல, ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறேன்னு சொன்னார். இது ஒரு சாட்சி. இது நடந்த ஒரு சம்பவம். பெரிய ஆலயங்கள், பெரிய கட்டடங்கள் பார்க்க அப்படியே பரவசமா இருக்கும். கத்தோலிக்க ஜனங்களுக்கு நான் சொல்றேன், தயவு செய்து கேளுங்க. இயேசு அங்க இருக்க மாட்டார். இந்த வேத வசனத்தின்படி ஆராதனை கூடாரங்கள் இல்லை என்றால் இயேசு அங்கு வாசம் செய்ய மாட்டார். நம்ம ஜெபத்துல வேணா பணம் காசு வரது போல இருக்கும், ஆனா விடுதலை வராது. அப்படிப்பட்ட ஆலயங்கள்ல போதகர்கள் பிசாசுகளை துரத்துகிறாள் சொல்லி எங்கேயாவது சொல்லப்படுதா? ஏதாவது கேட்கிறீங்களா அங்க? அது மாதிரி அப்படிப்பட்ட ஆலயங்கள்ல ஆவியானவர் உலாவுகிறார், விடுதலை வருகிறது, ஏதாவது நடக்குதா? அல்லது அற்புத அடையாளங்கள் ஏதாவது நடக்குதா? ஒண்ணு நடக்காது. ஆண்டவராக இயேசு சொன்னபடியும் வேதத்தில் எழுதப்பட்டபடியும் ஆராதனை கூடாரங்களிலே, அவருடைய நாமத்திற்கு ஆராதனை செலுத்தாத இடங்களிலே அவர் வாசம் செய்வது இல்லை. அப்ப இதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். அவர் நாமம் என்கிற வார்த்தை, அவர் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அதுல முதல்ல உறுதியா இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட கண்மூடித்தனமாக நமக்கு யார் கற்றுக் கொடுத்தா? யாரோ வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, யாரோ துவக்கிட்டு போயிட்டாங்க, நான் அதை கடைபிடிக்கிறேன், அது சரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாதாளத்திலே வேதனைக்குரியவர்களாய் மாறிவிடுவீர்கள். பரலோக ராஜ்யத்திலே இடம் பிடிக்க முடியாமல் போய்விடும். கர்த்தருடைய மகிமையினால நீங்க ராஜ்யத்திற்குள் சேர்க்க, கர்த்தருடைய வருகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட கைவிடப்படுகிற ஒரு அனுபவம் வந்து. அப்ப அதுல நம்ம என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். சரி, முதலாவது சங்கீத புஸ்தகத்தில் அவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை குறித்து கூட வைத்துக் கொள்ளுங்க. நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 9ஆம் அதிகாரத்துல 9-10 வரைக்கும் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பாருங்க, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமானவர். அப்புறம் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவர் என்னவா இருக்கிறாருங்க? தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற நம்முடைய காலகட்டத்துல கூட, நமக்கு நம்முடைய குடும்பத்துல கூட நெருக்கங்கள் வந்தா நீங்க மனுஷனை தேடி போகாதீங்க. முதல்ல நெருக்கப்படுகிற காலத்துல நமக்கு யார் தஞ்சமா இருக்கிறாரு? அவரே தஞ்சமானவர். கீழே வாசிங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள், நல்ல கவனிங்க, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த நாமம் என்ன நாமங்க? சத்தமா சொல்லுவோமா? இயேசுவின் நாமம். அதுக்கு அடுத்த வசனம் 20ஆம் சங்கீத புஸ்தகம். சங்கீத புஸ்தகத்தின் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மாத்திர சீக்கிரமா வாசிக்க கேட்கலாம். 20:1. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய
நாமம் யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் யாருடைய தேவன்? நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் யாரு? இயேசு. சத்தமா சொல்லுவோமா? இயேசு. வேற யாரும் வர முடியாது. அந்தோனியார் வர முடியாது, மேரி மாதா வர முடியாது, செபஸ்தியார் வர முடியாது. இதெல்லாம் உண்மை, வேதத்தின்படி உண்மை. மனுஷனா கொண்டு வந்து அவங்களா சுத்தி விட்ட காரியங்கள் நம்ம சுழண்டு கொண்டிருக்கிறோம். இது பாவம், புரிந்து கொள்ளணும் முதல்ல. அப்ப அவருடைய நாமமே அல்லாமல் நம்மை ரட்சிக்க வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமே. இதே சங்கீத புஸ்தகத்துல 69ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 69ஆம் சங்கீதத்துல 33 இருந்து 36 வரைக்கும் நம்ம வாசித்தா கர்த்தருடைய நாமத்தை குறித்து இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். கட்டுண்ட தம்முடையவர்களை பாருங்க, கட்டுண்ட தம்முடையவர்களை யாருங்க? இயேசுடைய ரத்தத்தால யாரெல்லாம் கழுவப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் தம்முடையவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ரத்த பந்த சொந்தம் இருந்தா தானே அப்படி உரிமை பாராட்ட முடியும். இப்ப இயேசு ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்து, பூமியில இருக்கிற கூட்டத்தை பார்த்து தம்முடையவர்கள் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த கூட்டம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கணும், இயேசுடைய ரத்தத்தால பாவங்கள் கழுவப்பட்டிருக்கணும், இயேசுடைய மாம்சமும் ரத்தமும் அவங்களுக்குள்ள நிரந்தரமா இருக்கணும். உண்மைதானே? அதனாலதானே நம்ம ராபோஜன பந்தியில பங்கு கொள்ளுகிறோம். எப்ப? இயேசுடைய வருகை மட்டும். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர் தம்முடையவர்களை அவர் என்ன செய்யார்? புறக்கணியார். அவருடைய பிள்ளைகள்னா சில நேரம் தப்பிதமா வாழ்ந்தா கூட, தவறுகள் செய்தா கூட தட்டி திருத்துவார், சீர்திருத்தம் பண்ணுவார். சில நேரம் அப்படியே தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய பெரும்பெடுத்த தகப்பனை போல நிற்பாரு, ஸ்கூல் வாத்தியார போல சில நேரம் நிற்பாரு, ஆனா புறக்கணிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். எப்ப வரைக்கும் தெரியுமா? அவர் மனம் திரும்பி அவர் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பணிந்து தொழுது கொள்ள பின்பற்றி வர மனதா இருக்கிற காலம் வரைக்கும், செய்ததை உணர்ந்து மறுபடியும் அவரை தேடுகிற அந்த காலம் வரைக்கும் அவர் புறக்கணிக்க மாட்டார். அவர் புறக்கணிக்க மாட்டார். ஒண்ணு நடக்கும், நாமளே அவரை விட்டு வெகு தூரமா போய் அவருடைய அன்பை விட்டு, அவருடைய ஆசீர்வாதங்களை விட்டு, கிருபைகளை விட்டு கடைசியில மரணத்துல என்ன செய்யப்படுவோம்? வேர் பிரிக்கப்படுவோம். பாவத்தின் சம்பளம் மரணம். இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடல்ல போய் விழுவாங்க. அதனாலதான் கிறிஸ்துவோடு வாழணும், கிறிஸ்துவை விட்டு வாழ விரும்பக்கூடாது. கிறிஸ்து நமக்கு என்ன செய்றார்? அவரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுகிறார். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் அவரை என்ன செய்ய கடவுது? துதிக்க கடவுது. ஹல்லேலூயா சொல்லுவோமே. மனிதர்கள் மாத்திரம் அல்ல, பறவைகள், காட்டில் வாழுகிற விலங்குகள், கடல் ஊறும் பிராணிகள் எல்லாமே கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்து எதுக்கெல்லாம் ஜீவ சுவாசத்தை அவர் கொடுத்தாரோ அவைகள் எல்லாம் என்ன செய்யணுமா? யாரை துதிக்கணுமா? கர்த்தரை தான் துதிக்கணும். கர்த்தரை என்றால் கர்த்தராகிய இயேசுவை. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேதத்துல வேற யாராவது கர்த்தராகிய அப்படின்னு சொல்லுதா? கர்த்தராகிய பவுல், கர்த்தராகிய பேதுரு சொல்லுதா? பாத்தீங்களா? முடியாது, இடமே கிடையாது. கர்த்தராகிய இயேசு. அதனாலதான் இயேசு ஒரு மனுஷனை பார்க்கறது போல பார்க்க கூடாது. இயேசு வல்லமை உள்ள ஒரு தெய்வம். ஆமென் சொல்லுங்க. இயேசு மகிமை நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. கவனிக்கலாம். அதுல 91ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதத்துல 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா யாரை விடுவிப்பேன்? இயேசுவின் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியா. நல்லா கவனிக்கணும். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை அடுத்தது என் நாமத்தை இயேசு என்ற நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. உயர்ந்த அடைக்கலம்னா சத்துருவாலையும் எட்டி பிடிக்க முடியாத ஒரு தூரத்துல பூமியில வாழும் போதே நம்மை மறைத்து பாதுகாத்து வைத்திருப்பார். இதை புரிந்து கொள்ளணும். முதல்ல பூமியில நம்ம வாழுகிற காலத்திலேயே உயர்ந்த அடைக்கலம்னா தேவனுடைய இரத்தத்தினாலும்
அவருடைய நாமத்தினாலும் நம்ம என்ன செய்வார்? மறைத்து இந்த பிசாசின் கண்களுக்கும் பொல்லாத ஆவின் கண்களுக்கும் என்ன செய்யறார்? விலக்கி அவர் என்ன செய்யறாருன்னா மறைவாக வைத்திருக்கிறார். இது கண்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். உலகத்துலதான் இருப்போம், உலகத்தால போல உலகத்துல வாழ்ற மற்றவங்களை போல வாழுவோம். ஆனா நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியா, அவருடைய நாமத்தோடு நம்ம வாழுகிறபடியா, அவருடைய வார்த்தைகள் படி நம்ம செவிசாய்த்து அதை பின்பற்றுகிறபடியா. அப்ப அவர் தானே நம்மளை பாதுகாக்கணும், அவர் தானே தீமைகளுக்கு அசுத்தாவிகளுக்கு விலக்கி காக்கணும். அதை அவர் செய்யறார். ஆமென் சொல்லுவோமா? இப்ப தொடர்ந்து அதே அதிகாரத்துல சங்கீத புஸ்தகத்துல 118 சங்கீதத்துல 22 இருந்து 26 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். 118 சங்கீதம் 22 இருந்து 26 வரைக்கும் வாசிக்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. இது புதிய ஏற்பாட்டிலே இந்த வார்த்தை இருக்குது. புதிய ஏற்பாட்டிலையும் இயேசுவை குறித்து அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கிறாங்க. ஆமென் சொல்லுவோமே. அதுல நீங்க அப்போஸ்தல புஸ்தக நடவடிக்கைகளை தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா வீடு கட்டுவர்களாகவே 4ஆம் அதிகாரத்திலே இருக்குது. சரிங்களா? 11 நீங்க வாசிக்க முடியும். இந்த விஷயம் பழைய ஏற்பாட்டுல சங்கீதக்காரன் பேசுகிறார். நான் போன 2 வாரங்களுக்கு முதல்ல கூட கேட்டேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து சங்கீத புஸ்தகங்கள் எங்க எழுதி தெரியுமா கேட்டேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நிறைய பேர் பயபக்தரமா சங்கீத புஸ்தகத்தை பிடிச்சு ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. சங்கீத புஸ்தகம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய புஸ்தகம், அங்கே அகப்பட்டு கிடக்க வேண்டிய புஸ்தகம் அல்ல. அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமா, அது ஒரு பிசாசுடைய தந்திரம். புதிய ஏற்பாடு அறிந்து புதிய ஏற்பாட்டுல ரகசியங்களை புரிந்து புதிய ஏற்பாடு, கவனிக்கிற வார்த்தை, புதிய ஏற்பாடு தான் உங்களுக்கு சொந்தமா, திருச்சபைக்கு அதுதான் சொந்தமாகும். இந்த புதிய ஏற்பாடுல தான் இரவும் பகலும் தியானமா இருக்கணும். நம்ம புரிஞ்சுக்கங்க. பழைய ஏற்பாடு யூதர்களுக்கும் 12 கோத்திரத்தை சார்ந்தவர்களும் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அது ஒரு நிழலோட்டம். அதில் உள்ள விசுவாச வார்த்தைகளை பிடிச்சுக்கலாம், உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஏன் சங்கீத புஸ்தகத்தை மாத்திரம் வாசிக்கிறீங்க? நீதிமொழிகள் படிங்க, ஆதியாகமம் படிங்க, யாத்திராகமம் படிங்க, இருக்கிற எல்லா புஸ்தகத்தையும் படிங்க, தப்பு கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல தியானமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமே. வேதம் படிச்சியா? வேதம் படிச்சா படிச்சுட்ட சங்கீதம் அப்படின்னு ஒரு அதிகாரத்துக்கு வர சொல்லுவாங்க. நான் கேட்கிற சங்கீத புஸ்தகம் உங்களை பரலோகத்துக்கு நடத்துமா? சங்கீத புஸ்தகத்தின் படி நீங்கள் எதை கை கொள்ள போறீங்க? சங்கீத புஸ்தகம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டதா? இல்ல. பழைய ஏற்பாடு புஸ்தகம், அதில் உள்ள நன்மைகளை நம்ம எடுத்துக்கிறோம். நிறைய வாக்குத்தத்தங்களையோ சில ஜெபங்களையும் எடுத்துக்கிறோம். தப்புல நம்ம படிச்சுட்டா வந்தோம் சங்கீதத்துல நிறைய விஷயங்களை. இதெல்லாம் நமக்கு தேவை. ஆனா அதுலயே போய் அகப்பட்டிருக்கலாமா? வருஷம் முழுவதும் சங்கீதத்தையே வாசிட்டு உட்கார்ந்து இருக்கலாமா? முதல்ல அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வாங்க. இல்லையே சொல்லுங்களேன். புதிய ஏற்பாடை வாசிங்க. 365 நாளும் முதல் அதிகாரத்துல துவங்குங்க. வருஷம் முடிஞ்சதுமே படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வாசிக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து வாசிங்க, படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. புதிய ஏற்பாடை இயேசு ஏற்படுத்தினார். இயேசுவை ஆராதிக்கிறவர்களுக்கு தேவையான அதிகார புஸ்தகங்களே புதிய ஏற்பாடு தான். அல்லேலூயா சொல்லுவோமா? புதிய ஏற்பாட்டை படித்து நுணுக்கமா படித்து இயேசுடைய உபதேசங்களும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களிலும் நீங்க நிலைத்திருக்காவிட்டால் கைவிடப்படுவீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு நாங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்தே பைபிள் படிச்சியா? படிச்சேன். சங்கீதம் யார கேட்டாலும் சங்கீதம். நான் என்ன கேட்கிறேன், அப்ப புதிய ஏற்பாடுன்னு டைம் பாஸுக்கு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப நான் சொல்லுவேன், ஒரு அடிமைத்தனம் சொல்லுவேன். அது ஏதோ சாத்தா அவங்கள பைபிளுக்குள்ளேயே திசை திருப்புறான். கவனிக்கணும். இதெல்லாம் நுணுக்கமா கவனிச்சாதான் அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பணும். உங்களை ஏதோ பைபிளை வச்சே உருட்ட பாக்குறாங்க. கவனிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றான், நீர் மேலே இருந்து தாழ குதிங்க, உங்களுடைய தேவ தூதர்கள் வந்து என்ன செய்வாங்க? கைகளில் ஏந்துவார்கள். பாத்தீங்களா? ஆண்டவர்கிட்டயே எவ்வளவு பெரிய பொய்ய புருடா விடுறாங்க பாருங்க. ஆண்டவர் சொன்ன விஷயம், சரிங்களா? கர்த்தர் சொன்ன விஷயம் அந்த இடத்துல அந்த வார்த்தை வேற. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்துல போனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த பெருங்கூட்டத்துக்கு பயப்படாதீங்க, இந்த யுத்தத்தை நடத்தி வைக்கிறவர் நானே அப்படின்ட்டுருவார். இவன் போய் சும்மா எக்காலத்தை ஊடிது கொடியை பிடிச்சிட்டு தான் நிற்பான். ஆயுதம் கூட சில வெளியெடுக்க மாட்டான்.
ஜெயம் தானா வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு உயரத்திலிருந்து தாழ குதிப்பது போல, தேவதூதர்கள் சுமப்பது போல. அல்லேலூயா சொல்லுங்க. பல பரிசுத்தவான்கள் அப்படிதான் காப்பாற்றி இருக்கிறார். பல இடங்கள்ல புதிய ஏற்பாடுல கூட ஆண்டவர் பிலிப்பு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இத நேரடி அர்த்தம் வேற. இது படிப்பதற்கு ஏதோ ஒரு மலையிலிருந்து குதிச்சா தேவதூதர் அப்படி சூசைட் கிஸ் பண்ணிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமா? இயேசுவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டு காலி பண்ணிடலான்னு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுவோமா? உற்சாகம் அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப பிசாசுடைய தந்திரம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மலையில இருந்து இயேசு தள்ளி விட்டுட்டா இவர் சிலுவை வரைக்கும் போக மாட்டாரு, ரட்சிக்க மாட்டாரு, ஜனங்களுக்கு முன்பதாக அற்புத அடையாளம் செய்ய முடியாது, ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டாங்க. பழைய பாரம்பரியத்தில் இருப்பாங்க. கவனிக்கணும். எந்த பாரம்பரியத்தில் இருப்பாங்க? நியாயப்பிரமாண பாரம்பரியத்தில் தான் இருப்பாங்க. இயேசு ஏற்படுத்துகிற புதிய ஏற்பாடு இவங்க கையில என்ன செய்யாது? கிடைச்சிடாது, கிடைக்க கூடாதுன்ற திட்டம். இன்றைக்கும் அப்படித்தான். புதிய ஏற்பாடை விட்டுட்டு பழைய ஏற்பாடுல அமர்ந்து இருக்கிற தெரிந்து கொள்ளுங்க. புதிய ஏற்பாடு முழுவதும் பழைய ஏற்பாடை தெரிந்து கொள்ளுங்க, தப்பு கிடையாது. படிங்க, நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா புதிய ஏற்பாட்டின் வாயிலாதான் பரலோகத்தை நீங்கள் போய் சேர முடியும் என்று இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இதெல்லாம் நீங்க தொடர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களை முக்கியமான பகுதிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 14ஆம் அதிகாரம். இப்ப அவர் நாமம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் உன்னதமான அந்த நாமத்தின் ரகசியங்களை பார்க்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 13ல இருந்து 14 வரைக்கும் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக. நல்லா கவனிங்க. இயேசுவின் நாமத்தினால நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா இயேசுவின் மூலமா பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். பாருங்க, இயேசு சொல்லுகிறார், அதை நான் செய்வேன். யாருடைய நாமத்தினால? இயேசு என் நாமத்தினால அப்படின்னு சொன்னா, இப்ப சொல்லுங்க, அந்த நாமம் என்ன நாமம்? ஜெபங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். ஜெபங்கள் பரலோகத்தை எட்டுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் இயேசுவின் நாமத்தினால கேட்டா குமாரனில பிதா மகிமைப்படுவார். இப்ப வறட்சியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கொடிய வறட்சியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப யாபேசு யெகோவா தேவனை நோக்கி அப்படிதான் விண்ணப்பம் பண்ணினார். வறட்சி மேல வறட்சி, பசி மேல பசிதாகம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தீங்கு என்னை தொடராதபடியும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாதபடியும் கர்த்தர் என்னை பாதுகாத்து என் எல்லைகளை விசாலமாக்கும் என்று வேண்டிக் கொண்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஜெபம்னா அப்படிதான் இருக்கணும். தரமான ஒரு ஜெபமா இருக்கணும். சும்மா ஜெப வேலையை போயிட்டு உளறிக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமே. சிறு ஜெபம் தான், ஆனா சூப்பரான ஜெபம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தீங்கு என்னை தொடராதபடியும் தீங்குக்கு என்னை பாதுகாத்து என் எல்லைகளை என்ன செய்யும்? ஆசீர்வதித்து விசாலமாக்கும், பெருகச் செய்யும். அந்த ஜெபத்திற்கு பதில் வந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்க ஜெபம் கருத்தா இருக்கணும். அதனாலதான் நான் சொல்றேனே, இயேசுடைய நாமத்துக்குள்ள சும்மா 1 மணி நேரத்துக்கு நமக்காக ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் பார்ப்பார். ஐயோ, இது பாரு, ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் சுயநலமாவே ஜெபிக்குதுன்னு வருத்தப்படுவார். ஒருவேளை அப்படி ஆரம்ப காலத்துல நீங்க கேட்கலாம். ஆலயத்துக்குள்ள 1 வருஷம் 2 வருஷம் நீங்க அப்படி கேட்டிருக்கலாம், பரவாயில்ல. எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல சுகத்தை தாங்க இயேசுவே. சின்ன பிள்ளைங்க கேட்கலாம், நான் நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க தேவைகளுக்காக புதிதா வர்றவங்க கேட்கலாம். ஆண்டே புதிதா வர்றவங்க ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால எங்க இந்திய தேசம் தொடப்படட்டும், எங்க இந்திய எல்லைகள் தொடப்படட்டும். ஆண்டவரே, உண்மை அறியாத ஜனங்கள் எல்லாம் உண்மை அறியட்டும். உண்மை சேவிக்காத ஜனங்கள், நீங்க அற்புதத்தை பார்த்துட்டீங்க, அதிசயத்தை பார்த்துட்டீங்க. இயேசு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டார், உங்க ஜெபத்துக்கு பதில கொடுத்திருக்கிறார். இப்போ உங்க இருதயத்துல இயேசுதான் தெய்வம் உறுதி ஆயிடுச்சு. வேற எதுவும் தேவர்களோ தெய்வங்களோ இல்ல, நீங்க நம்பிட்டீங்க. இப்ப அவர் விரும்புகிறத செய்யறபடி நீங்க என்ன செய்யணும்? என் எல்லைகள் ஜனங்களை எல்லாம், என் கூடாரத்தில் அருகாமையில் ஜனங்களை எல்லாம்,
எங்க கிராமத்தில் உள்ள ஜனங்களை எல்லாம், எங்க பட்டணத்தில் உள்ள ஜனங்களை எல்லாம் ரட்சிங்க. இப்படி ஜெபிக்க பழகணும். ஆமீன் சொல்லுங்க. வியாதிப்பட்ட சிலருடைய பெயர்கள் எடுத்துட்டு வந்து குறிப்பா எழுதி வச்சு அவங்க சுகமாகும்படி ஜெபம் பண்ணுங்க. பல பிரச்சனைகள்ல வாழுகிற ஜனங்களுக்காக இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஜெபங்களை ஏறெடுத்து கடைசி நிமிஷத்துல ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்காக இயேசுவின் நாமத்தை கொண்டு விண்ணப்பம் பண்ணுங்க. என்னால சொல்ல முடியும், அந்த ஜெபத்திற்கு அளவு கடந்த ஆசீர்வாதங்கள் திரளாய் உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவீங்க? ஆமே. நல்ல நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 13:14 வாசிச்சாச்சா? வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்ன சொல்றார் ஆண்டவரு? நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் ஆண்டவராக இயேசு ஒப்பந்தம் பண்றாரு, அதை நான் செய்வேன். நாமத்திற்குள் இருக்கிற ரகசியம். ஒரு விளக்கரையை கொடுத்து தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுறார். அந்த விளக்கரையத்து நிமித்தமா தான் செயல்படும் என்று அவர் பதிவு செய்திருக்கார், அவருடைய நாமம். அப்ப இப்படிப்பட்ட பாவிகளாய் வாழுகிற நம்ம அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அவருடைய நாமத்தினால பூமியில வாழுகிற போது, தேவைகள் வரும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது ஆண்டவர் அற்புதம் செய்யவோ, விடுதலையாக்கவோ, பாதுகாக்கவோ, ஆண்டவரை தப்புவிக்கும்படியாக அவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்தி. யாருடைய நாமங்க? வேற நாமத்தை சொல்லி ஜெபிச்சீங்கன்னா, வேற நாமத்தின் ஊடாக ஜெபங்கள் போகும்னு சொன்னா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த பணம் காசை வச்சு இயேசு எடை போடக்கூடாது. வேதம் சொல்லுது, பிசாசுக்கு தான் யாருக்கு பிரியமா இருக்கானோ, யார் மேல பிரியப்படுறானோ அவங்களுக்கு சகலவற்றை வாரி வாரி கொடுப்பானோ. பைபிள் சொல்லுது. இந்த வசனத்தை இன்னொரு நாளைக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். பிசாசுகிட்டையும் தந்திர மந்திரங்கள்லாம் வச்சிருக்கிறான். அவன் யாரு மேல பிரியமா இருக்கிறானோ அல்லது அவனை யாரு பிரியப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான். ஏன்னா அது திருடின பணம், திருடின ஆசீர்வாதம். அது அவனது கிடையாது, அதுக்கு அவன் சொந்தக்காரனும் கிடையாது. ரெண்டாவது, பணம் பொன் வெள்ளி பெருசும் கிடையாது அவனுக்கு. கடவுளுக்கு எப்படி பொன்னி இந்த பொருட்கள் எல்லாம் பெரிய விஷயம் இல்லையோ, அது போல பிசாசுக்கும் இதெல்லாம் பெரிய விஷயம். அவனுக்கு எது பெருசுனா ஆத்துமாக்கள். உங்களை வேற நாமத்தை வச்சு வணங்க வச்சு கடைசி வரைக்கும் அடிமையாக்கி பாதாளத்துக்கு இழுத்துட்டு போகணும். எச்சரிக்கையா இருக்கு, எச்சரிக்கையா இருக்கு. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. சரி, இதை குறித்து நம்ம அடுத்த லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. லூக்கா 10:1 வாசிங்க. அதுக்கு பிறகு 17-19 வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது இயேசு முதல்ல எத்தனை பேரை ஏற்படுத்தினாரு? 12 பேரை ஏற்படுத்தினார். பழைய ஏற்பாடுல முதல்ல கர்த்தர் யாரை ஏற்படுத்தினாரு? மோசையை ஏற்படுத்தினார். அதே கர்த்தர் மோசே யாத்திராகமத்துல படிக்க முடியும், 24 நீங்க படிக்க முடியும். அதே மோசையை கொண்டு கர்த்தர் 70 பேரை உருவாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப புதிய ஏற்பாடுல இயேசு ஏற்படுத்தின 70 பேரும், பழைய ஏற்பாடுல கர்த்தர் சொல்லி மோசே எழுப்பின 70 பேரும் ஒரே கணக்கு தான். புதிய ஏற்பாடுல மோசேயை போல இயேசு வந்தார். புதிய ஏற்பாடுல முதல்ல ஒரு 12 பேரை உருவாக்கினார். அப்போ பழைய ஏற்பாடுல மோசே இயேசு இடத்துல கவனிக்கணும், இயேசுவை போல வந்தார். இயேசு அல்ல, அவர் இரட்சகனாக வந்தார். அப்ப அவர் ஏற்படுத்தினது ஆரோனை ஏற்படுத்தினார், ஆரோன் குடும்பத்தை ஏற்படுத்தினார். இவர் இங்க புதிய ஏற்பாடுல 12 பேரை ஏற்படுத்தினார். ஆண்டவர் சொல்லுவாரு, இதெல்லாம் உன்னால சுமக்க முடியாதுப்பா, ஒரு 70 பேரை நான் அபிஷேகப்படுத்துறேன், அவங்களும் உன்னோட இணைஞ்சு ஊழியம் செய்யட்டும், உன் மேல இருக்கிற ஆவி அவங்க மேல வைக்கப்படும், அந்த அபிஷேகம் வைக்கப்படும். அப்படியே நடந்தது, அப்படியே நடந்தது. அந்த 70 பேர் மேலும் அதே அபிஷேகம், அதே ஆவி வைக்கப்பட்டது. அவங்களும் மோசையை போல விசாரணைக்காரர்களாக மாறினாங்க. கவனிக்கணும், இந்த புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் 12 பேரை மாத்தனம் பத்தாது. இவங்க நிறைய ஊழியம், இன்னும் ஷார்ட் பீரியட் 3 வருஷத்துக்குள்ள இவர் போகணும் பரலோகத்துக்குள்ள. இப்ப அதிகமான பேரை பயன்படுத்த விருப்பப்பட்டு என்ன செய்யறாரு? 70 பேர் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உபயோகப்படுத்துகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம்.
17-19 வாசிக்கலாம். பின்பு அந்த 70 பேரும் ஆண்டவர் ஊழியத்துக்கு போக முன்னால அந்த பட்டணங்களுக்கு போய் வந்த அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்தவங்க எப்படி வந்தாங்க? சந்தோஷத்தோடு திரும்பி வந்து ஆண்டவரே, இயேசு கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இவர் அனுப்பின 70 பேரும் பட்டணங்கள்ல கிராமங்கள்ல போய் அங்க போய் முடவர்களை சுகமாக்கி, பிசாசின் பிடியில் உள்ளவங்களை அற்புத அடையாளங்களை செய்து, கட்டுள் உண்டானவர்களை இயேசுவின் நாமத்தை கூறி விடுதலையாக்கி, அங்க போய் அவங்க செய்த ஊழியத்தின் சந்தோஷத்துல திரும்பி வந்து சாட்சி சொல்றாங்க. சொல்லும் போது சொல்றாங்க, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் என்ன செய்தோம்? பிசாசுகளை, பிசாசுகளும் இவங்க நாமத்துக்கு, ஆண்டவருடைய நாமத்துக்கு என்ன செய்யுதான்? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் உங்களுக்குள் இருந்தால் பிசாசுகள் உங்களுக்கு, சத்தமா சொல்லுங்க, பிசாசுகள் எனக்கு. இப்ப நான் சொல்றது அப்படி திரும்ப சொல்லுவோமா? இயேசுவின் நாமம் எனக்குள் இருக்கிறபடியினால் பிசாசுகளும் எனக்கு கீழ்ப்படியும். குரலிலே சொல்லுங்க, குரலிலே சொல்லுங்க. இயேசுவுக்கு 12 பேரை மட்டும்தான் அனுப்பணுங்கிற ஆசை கிடையாது. இயேசுவுக்கு 70 பேரை மட்டும்தான் அனுப்பணுங்கிற ஆசையும் கிடையாது. இயேசுடைய ஆசை என்ன தெரியுமா? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, 12 பேரை போல, அப்புறம் 70 பேரை போல வேலையா தான் கொடுத்தாரு. சகல ஜாதியையும் விசுவாசி ஆக்கி அப்படி கொடுக்கல வேலை. கவனிக்கணும். பாஸ்டர் கிட்ட மட்டும்தான் வல்லமை, சுவிசேஷகர்கள்ட்ட மட்டும்தான் அக்னி அபிஷேகம், அப்படிலாம் ஒண்ணுமே எழுதி வைக்கல இயேசு. கவனிக்கணும். இயேசுவின் நாமத்தை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் இரத்தத்தால பாவங்கள் கழுவப்பட்ட எல்லாருமே அவர் எப்படி பார்க்கிறார்னா சீஷரா பார்க்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்னா விசுவாசிகளா இருக்கிறோம். புரிஞ்சுக்கணும், பைபிளை புரிஞ்சுக்கணும். நாம எப்படி இருக்கிறோங்க? விசுவாசிகளா இருக்கிறோம். ஆனா அவர் எப்படி பார்க்கிறாரு? சீஷரா பார்க்கிறார். அதாவது இயேசு என்ன செய்தாரோ உலகம் முழுவதிலும் உள்ள திருச்சபைகள்ல ஊழியக்காரர்கள், ரெவரண்ட், டாக்டர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள், அவர்கள் இவர்கள் எல்லாரையும் போக சபையில் இருக்கிற ஜனங்களும் சீஷத்துவர்களாய், சீஷத்துவம் உள்ளவர்களாய் மாறி, சீஷர்களாய் மாறி இந்த 12 பேர் செய்ததையும் இந்த 70 பேர் செய்யறதையும் அவர் விரும்பி உலகம் முழுவதிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் என்ன கொடுங்க? ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்கன்னு சொன்னார். இன்றைக்கு நாம தான் சில தலைவர்களை தெரிந்து கொண்டு என்ன செய்துகிட்டு இருக்கிறோம்? பஸ் பிடிச்சு, ட்ரெயின் பிடிச்சு, அங்க போனாதான் இயேசு, இங்க போனாதான் இயேசு. உடைச்சு பேசுற இயேசுவின் நாமத்தை கொண்டு உள்ளத உள்ளபடி பேசுற அவருடைய நாமம் உங்களுக்குள் இருக்கோ, அவருடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தை நீங்க வணங்கலன்னு சொன்னா பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படியும். எத்தனை பேர் ஆமென் சத்தமா சொல்லுவீங்க? அப்ப என்ன பண்ணணும்? பிராக்டிகலா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணி பார்க்கணும்? சல 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 அப்படின்னு மோகினி வெள்ளச்சாலை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே இங்கிட்டு அங்கிட்டு உலாத்திக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டா நீங்க இயேசுவின் நாமத்தை கொண்டு என்ன செய்யணும்? பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நீ கட்டப்படுவாயாக. அதை விட்டு ஜெபகோபுரங்களுக்கு போன என்ன? ஊழியக்காரருடைய நம்பரை தேடுவது என்ன? அப்போ உங்க நம்பிக்கை இயேசு மேல இல்ல, உங்க நம்பிக்கை ஊழியக்காரன் மேல. நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு விக்கிரகம். ஊழியக்காரர்கள் யாருக்கு தேவை? புதிய ஆத்துமாக்களுக்கு தேவை, புதிதா இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்களுக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. அவங்க தான் முதல்ல குழந்தை பருவம், அப்புறம் பாலூற்ற பருவம் முடிஞ்சு கொஞ்சம் பலத்த ஆகாரம், அப்புறம் பாத்தீங்கன்னா தவளும், அப்புறம் எழுந்து நிற்கும், அப்புறம் குடுகுடுன்னு ஓடும், அப்புறம் வாலிப பருவம், அப்புறம் பெரிய முதிர்ச்சியின் பருவம், நிறைய இருக்குது.
அப்ப ஆரம்ப காலத்துல ஆஹா எனக்கு யாராவது மடியில தூக்கி சுமந்து அந்த பால் புட்டியில பாலை கொண்டு வந்து எனக்கு குடிக்க கொடுத்தாதான் நான் குடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா இருங்க. யாரு வேணாங்கிறா? அல்லேலூயா சொல்லுங்க. நான் உள்ளத பேசுறேன். விருப்பம் இருந்தா எடுத்துக்க. இயேசுவுடைய நாமத்தை ஆராதிக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்கிற அத்தாரிட்டி, தேவன் கொடுக்கிற அதிகாரம், அவருடைய நாமத்தை கொண்டு அதை கிளைம் பண்ண கத்துக்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. 12 பேர் ஜெபிக்கிறவங்கள தான் இருந்து உருவாக்கி இருப்பாரு. 70 பேரை அப்படிதான் உருவாக்கி இருப்பாரு. சரிங்களா? அவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்த துணிந்துட்டா நீங்க அதற்கேற்றபடி ஜெபத்துல நிக்கிறவங்களா தான் இருக்கணும். அல்லேலூயா. நான் பிசாசை துரத்தி விட்டு உலகத்தில் கொஞ்சம் கலந்து உருண்டு பிறண்டு பன்றிகளை போல சகதியிலும் சேற்றிலும் மிதந்து அப்புறம் மறுபடியும் வந்து இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி சிக்கன் 65 ஆக்கிடுவான் அவங்கள. எத்தனை பேருக்கு விஷயம் புரியுது? அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. சத்தத்தை காணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளது. பாக்கியவான்கள் நீங்க. இதுதான் பிரசங்கம், இதுதான் உபதேசம். சபைக்கு தேவையான ஆண்டவர் வைத்திருக்கிற அதிகாரங்கள், அவருடைய நாமத்திற்குள் உள்ள மகிமைக்கான காரியங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அப்படியே அதை என்ன செய்யணும்? கடைபிடிக்க பழகணும். சரி, இத குறித்து 17, 19 வாசிச்சாச்சா? வாசிங்க. 18 வாசிங்க. அவர்களை இயேசு நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு பொய் பேச மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. 70 பேரை அனுப்பி ஊழியத்தை செய்ய வச்சதுமே சாத்தான் மின்னலை போல விழுகிறத இயேசு பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை உடையவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம். ஆமென், ஆமென், ஆமென். இதெல்லாம் எங்க பாக்குறது? நம்ம போய் மோட்சத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அப்பாடா இப்ப பிசாசு ஓடணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவாரு, இதான் ரெஸ்ட் எடுக்க வந்துட்டீல்ல, நல்லா போய் படுத்து தூங்கும் பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. வேலை பார்க்க வேண்டிய பூமியில கொரட்டை போட்டு தூங்கிட்டு பரலோகத்துல வந்து ஊழியம் செய்றியா? இல்லையா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால போய் சேர்ந்துருவோம், அது அடுத்த பிரச்சனை. ஆனா இங்க வேலை வச்சிருக்கிறாரே, நமக்கு பணிவிடை செய்யணுமே அவருக்கு. அவர் கொடுத்த சுகத்திற்கு, அவர் கொடுத்த விடுதலைக்கு, அவர் கொடுத்த நன்மைகளுக்கு ஏதாகிலும் இயேசுவுக்கு செய்யணுமே. அவர் நாமம் தரிக்கப்பட்ட நீங்கள் இயேசுவுக்காக என்ன செய்யணும்? சீஷராக, சீஷிகளாக, சீஷத்துவம் உள்ள வல்லமை பெற்றவர்களாக எழும்பணும். அதற்கு தான் இயேசு. ஆமென் சொல்லுவோமா? நான் சொல்லுவேன், ஊழியக்காரர்கள் சொல்லுவேன், ஒரு வயிறு வலி கூட சரியா போகல உங்க ஜெபத்துல ஊழியத்துல சொன்னா நான் சொல்லுவேன், வேண்டாம், நீங்க ஊழியம் பார்க்க வேண்டாங்க. வார்த்தை தான் முக்கியம். வார்த்தைகள் தான் ஏன் எழுதப்பட்டிருக்கு? இதெல்லாம் இது நம்ம வாசிக்கிறது கூட வார்த்தை தான். புதிய ஏற்பாட ஒரு புதிய மனுஷன் படிச்சானா அவன் கேட்பான், போதகர்கள் அப்போஸ்தலர் இப்படி செய்தாங்க, அப்படி செய்தாங்க, 70 பேர் இது செஞ்சாங்க, அது செஞ்சாங்க, அது வார்த்தை தானே. நான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன காப்பாத்துங்கன்னு கேட்டா என்ன செய்வீங்க? செவுத்துல போய் முட்டிக்குவீங்களோ? வார்த்தை தான் பெருசு. வார்த்தை தான் பெருசு. வார்த்தை என்ன சொல்லுது? வார்த்தை என்ன செய்ய சொல்லுது? பிசாசுகளை துரத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரங்கன்னா பிசாசுகளை துரத்தணும். பில்லி சூனிய மாந்திரிகங்களை இயேசுவின் நாமத்துல உடைக்கணும். ஆமென் சொல்லுங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் எவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இதுக்காக காத்திருப்பு இல்ல, ஜெப வாழ்க்கை இல்ல, முறையாத தேடல. வசனத்துல பெருசா ஒரு ஆழத்தை கண்டுபிடிச்சிட்டாராம். ஆழங்களே இதுதான், விஷயமே இதுதான். திரள் கூட்டத்தை பார்க்கணுமா? கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தி வைக்கணுமா? அவருடைய நாமத்திற்குள் இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படணும்.
அப்படி வெளிப்பட்டும் படும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜனங்களை நீங்க தேடி போகிற காலம் இல்ல, ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காணிக்கை தசம பாகத்தை நீங்க தேடி அல்ல, கூவி கூவி அல்ல, தானா எல்லாம் தேடி வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுடைய நாமம் பெரிய நாமங்க. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் ஒரு தரிசனத்தை கண்ட புஸ்தகத்துல எழுதின ஒரு சம்பவத்தை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அவர் ஒரு நாள் தன்னுடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டு நரக பாதாளத்துக்கு கொண்டு போகப்பட்டுச்சான். அந்த ஐயாவுடைய கண்களால நரகத்தை பார்க்கும்போது என்ட்ரன்ஸே பயங்கரமா இருக்கா. என்ட்ரன்ஸ்குள்ள போகும்போது அங்க உள்ள சுவர்கள்ல பிசாசுகள் என்னமோ அட்டைப்பூச்சி போல ஒட்டி இருக்குதான். அது அங்க ஒட்டிக்கிட்டு வர்றவங்களெல்லாம் பயங்கரமா காயப்படுத்தவும் பயங்கரமா அவங்கள துன்பப்படுத்தவும் அது ஆக்ரோஷமா எல்லாம் செயல்படுதான். இவங்க போகும்போது தேவ தூதர் ஒருத்தர் கூட போறாரு. இவருடைய ஆத்மா அந்த நரகத்துள்ள என்ட்ரன்ஸ் வழியா இப்ப உள்ள போகும்போது அந்த மகிமை, அந்த தேவ மகிமை இவங்களை மறைத்திருந்தனால பிசாசுகளால இவங்களை என்ன செய்ய முடியல, தொட முடியல. அங்க ஒரு பாத்தீங்கன்னா அங்க ஒரு மாநாடு நடக்குதான், கான்ஃபரன்ஸ் நடக்குதான். அதுல லூசிபர் தலைவர் மத்திய பகுதியில் அமர்ந்து மற்ற அசிஸ்டன்ட் பிசாசுகளோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பூமியில எப்படி கேடு செய்யலாம், ஜனங்களுக்கு விரோதமா என்ன செய்யலாம், எப்படி கிறிஸ்தவர்களை ஏமாத்தலாம், வஞ்சிக்கலாம், பல திட்டங்கள் அங்க டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த பாதாளத்துல இந்த தேவதூதரும் இந்த தேவ பரிசுத்தவான் டிஜிஎஸ் தினகரன் ஐயா இருக்கிறது அந்த ஆவிகளுக்கு கண்களுக்கு தெரியல. இவங்க மறைவா இருக்கிறாங்க. இப்ப அந்த தூதர் சொன்னாராம், இப்ப பாருங்க இங்க பெரியவன் போல உட்கார்ந்து இருக்கிறான்ல, பாருங்க இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படி சொல்லிட்டு அந்த தூதர் அப்படி மெல்ல இயேசு அப்படின்னாராம். எப்படிங்க சொன்னாராம், சத்தமா கூட இல்ல, இயேசு அப்படின்னு உச்சரிச்சாராம். அந்த நிமிஷமே பாதாளம் ஒரு அசைவு உண்டாகி லூசிபருடைய சிங்காசனம் தட்டுமாறி அவன் சீட்ல இருந்து கீழே விழுந்து ஒரு பெரிய ஒரு ஆட்டம் கண்டுகிற அளவிற்கு அந்த இயேசுன்னு அந்த பேரை உச்சரித்ததுமே பாதாளமே நடுங்கினதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வல்லமை உள்ள நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. விழுந்த பிசாசு மறுபடியும் எழுந்து உட்கார்ந்து, டேய் யாரா அந்த பேரை சொன்னது, யார் அந்த பேரை சொன்னது, பிசாசு கூட்டத்துல தான் யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பிசாசெல்லாம் இவன் உருட்டிக்கிட்டு இருக்கிறானா. ஒழுங்கா சொல்றியாலே, யார் அந்த பேரை, நான் உச்சரிக்க கூடாதுன்னு சொன்ன பேரை யார் உச்சரிச்சது, எனக்கு பிடிக்காத பேரை யார் உச்சரிச்சது அப்படி சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமா அங்கு செயல்படுறது பார்க்க முடிஞ்சான். அப்ப அந்த ஐயா தெரிந்து கொண்டானா, இயேசுவின் நாமத்திற்கு பூமியிலும் பூமிக்கு கீழ் தண்ணீரிலும் உள்ள முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் அவரே தெய்வம் என்று என்ன செய்யுமா, அறிக்கை செய்யும். இயேசுடைய நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம். அவருடைய நாமத்தோடு வேற நாமத்தை இணைச்சு, வேற பேரை இணைச்சு இவகளை நீங்களா சேர்த்துக்கிட்டீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோ பாதுகாப்போ பரலோகமோ இல்ல, அதுக்கு விரோதமா இருக்கிற எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்து சேரும். கவனமா இருந்து மனம் திரும்பிடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 32, யோவான் 8:32 36 வரைக்கும் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எடுத்து வாசிக்க கேட்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது என்னங்க சத்தியம்? சத்தியம் என்றால் இயேசு. அல்லேலூயா சொல்லுவோமா? விடுதலையாக்குவதற்கு இயேசு வந்தார். சத்தியம் என்றால் உண்மை, உண்மை என்றாலும் இயேசு. அவரை தவிர இந்த பூமிக்கு வந்தவங்க யாருமே உண்மையும் இல்ல சுத்தமும் இல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர், 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 என்றென்றும் அவர் பரிசுத்தர். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விஷயம், அந்த பரிசுத்தருக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாகமா இயேசுவின் நாமத்திற்கு மகிமை, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாரப்பா சத்தியம், யாரையா சத்தியம்? இயேசு சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டிலே, நானே வழியும்
சத்தியமும். அல்லேலூயா சொல்லுங்க. வந்துருச்சா கனெக்டிவிட்டி? நானே வழியும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் நான் என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் ஆராதிக்க வேண்டிய சத்தியமான உண்மை உள்ள ஒரு பெயர் நானே என்று நாம் தெரிந்து கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். நானே வழியும் சத்தியமும், அப்புறமா என்ன இருக்கிறாரு? பரலோகம் வேணும்னா நான் தான்பா வழின்றார். அல்லேலூயா சொல்லுங்க. மரணத்துக்கு பிறகு உனக்கு ஜீவன் வேணும்னு சொன்னா, நீ மரணத்துக்கு பிறகு பாதாளத்துல மரணத்துக்குள்ள போகாதபடி ஜீவன் பெற வேண்டும் என்று சொன்னா யாருங்க வேணும் நமக்கு? இயேசு என்கிற நாமம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவனும் வரான் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 36 வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல. ஆகையால் குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலையாக்கினால், இயேசு சொல்லுகிறார், குமாரனாகிய நான் உங்களை விடுதலையாக்கினால் என்ன ஆவீங்க? மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. ஹல்லேலூயா. முதல்ல அவருடைய நாமம் நமக்கு மிகவும் அவசியம். அந்த நாமத்தை நம்ம அறிந்து கொண்டதுக்கு பிறகு கவனிக்கணும், குமாரன் விடுதலை ஆக்கணும்னு சொல்லி அந்த நாமத்தின் வாயிலாக இயேசுவே என்னை விடுதலை ஆக்கும், இந்த கொடிய வாதையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும், இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும், இந்த சஞ்சலத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும், இந்த கடன் பாரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று வேறு நாமங்கள் அல்ல, ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தின் ஊடாக கேட்பீங்கன்னா குமாரனுடைய நாமம் என்ன செய்யும்? குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை, உண்மையான விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. மாந்திரிகங்களை தேடி போய் பாருங்க, மந்திரவாதிகளை போய் தேடி பாருங்க, வேறு நாமங்களை வச்சு நடத்துற ஆராதனைகளுக்கு போய் பாருங்க, ஒண்ணும் விளங்காது, ஒண்ணும் விளங்காது. இயேசுதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், மெய்யான விடுதலை. சில விடுதலைகள் மாய விடுதலைகள். சில ஆளு மந்திரிச்சு கொடுக்கிறேன்பா, தகடு வச்சு தர்றேன்பா, வீட்டுக்கு வந்து இது வளர்க்கணும் அது வளர்க்கணும்பா, அதெல்லாம் பிரயோஜனமற்ற காரியங்கள். அது அவங்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வராது, மெய்யான விடுதலை கொண்டு வராது. ஆல்டர்னேட்டிவா திரும்ப ரீசார்ஜ் பண்ணணும், திரும்ப அதே மந்திரவாதி வருவாரு, அதே தந்திரங்களை செய்வாரு, அப்புறம் போய் விடுவாரு. பேங்க் தான் நமக்கு என்ன ஆகும்? காலியாகும், அக்கௌண்ட்ல பேலன்ஸ் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனா இயேசு வந்தா அப்படி இல்லை. அவருடைய ஆசீர்வாதங்களே உங்களுக்கு, அவருடைய ஐஸ்வர்யமே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆமென் சொல்லுவோமே. அப்ப இன்னைக்கு குமாரனை குறித்து தெரிஞ்சுக்கிட்ட வார்த்தைகள் படி உங்க வாழ்க்கை அமைப்பு சரியா இருந்துச்சுன்னா, அதனாலதான் சொல்லுவேன், நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு சொல்லுவேன், இங்க வந்து மூழ்கி ஞானஸ்தானம்லாம் எடுத்துவிட்டு சப்பரம் போகுது அப்புறம் போகுதுன்னுகிட்டு அப்புறம் அப்புறமா போயிடக்கூடாது. அல்லேலூயா. வருஷத்துல ஒரு பிரதர் போயிட்டு சும்மா தலை போயிடும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பிசாசு எப்ப பிடிக்கலான்னு உட்கார்ந்து இருப்பான். இங்க வந்து கம்யூன் எடுத்துட்டு அங்கேயும் போயிட்டு கொஞ்சம் ஒண்ணு நடக்காது. ஆண்டவர் கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்னா கேட்ட சத்தியத்தின்படி உண்மையா இருக்கிற ஆவியான தேவன் இங்க நிறைந்திருக்கிறார்னு இங்க பேசாம இருந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் பிசாசு பந்தாடிடுவான். நான் கேரண்டியே கொடுக்க முடியாது உங்களுக்கு. அல்லேலூயா. நம்ம சபையில அப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தமா சொல்ல வேண்டிய சூழ்நிலையில நான் நிக்கிறேன். கண்காணியா நிக்கிறதுனால அதை நான் சொல்லிதான் உங்களை வளர்த்து எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால ஆண்டவருடைய நாமத்திற்குள்ள காரியங்களை இன்னும் வருகிற வாரத்துல தொடர்ந்து தெரிந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேர் கேட்க ஆவலா இருக்கிறீங்க? பிரயோஜனமா இருந்துச்சா சத்தியம்? அடுத்த வாரம் கேட்க ஆவலா இருக்கிறோம். சத்தமுறையில சொல்லுவோமா? அடுத்த வாரமும் தேவனுடைய நாமத்திற்குள்ள மகிமைகளை தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம், ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இது வரைக்கும் நம்மளை சரியாதான் நடத்தி இருக்கிறார். நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து வருகிறார். புதிய ஏற்பாட்டின்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள் கொடுக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தின் வாயிலா நீங்க எல்லா மாற்றத்தையும் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால இன்றைக்கு நீங்க மீட்கப்பட்டு இருக்கிறீங்க. தெரிந்து கொள்ளணும், நீங்க யாரு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு தம்முடைய வார்த்தைகளை கொண்டு அழகா பேசி இருக்கிறார். எல்லாம் வாய் திறந்து இயேசுவின் நாமம், எனக்குள் இருக்கிற
இயேசுவின் நாமம் கிரியை செய்ய வேண்டும். கிரியை செய்யணும். அது மகிமையை நான் பார்க்க வேண்டும். அதன் வல்லமையை பார்க்க வேண்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. நீங்க வாய் திறக்காம மௌனமா இருந்தா அந்த நாமமும் உங்களுக்குள்ள மௌனமா தான் இருக்கும். அந்த நாமம் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யணும்னு சொன்னா ஆண்டவருக்குள்ள நீங்க அப்படியே மகிமையா ஒப்பு கொடுத்து ஆவலா காத்திருக்கணும். அந்த நாமத்தின் வல்லமை வெளிப்படும். அந்த நாமத்தின் மகிமை உங்களுக்குள்ள செயல்படும். கர்த்தர் யார் என்பதை நீங்க அறிவிக்கும் போதும் சரி, சிலருக்காக ஜெபிக்கும் போதும் சரி, அற்புத அடையாளங்களை நீங்க காணும்படி கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவின் நாமம் பலத்த காரியங்களை செய்யும். எல்லாம் வாய் திறந்து கேளுங்க. உங்க நாமம் எனக்குள் பலமாய் கிரியை செய்யட்டும். உங்க நாமம் என்னை ஆண்டவரே வேறு மனுஷியா என்னை உருவாக்கட்டும். இயேசுவின் நாமத்திற்கு சீஷியாக வளம்பரன் ஆசைப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய நான் ஆசைப்படுகிறேன். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வாய் திறந்து ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷலாகாதா லாபாதா லீமோகா ராகாதா லீபாதா லீகா.